ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இந்த வீடியோவில் நம்ம ஒரு ரெக்ரூட்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்னென்ன போஸ்ட் கால் ஃபார் ஆயிருக்குது, யார் கால் ஃபார் பண்ணியிருக்கிறா, என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஆக்சுவலாக இந்த ரெக்ரூட்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா சிஎஸ்ஐஆர், கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், அவங்களோட சென்ட்ரல் ரோட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல இருந்து நமக்கு இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 3, அதாவது இந்த மாதம் மார்ச் மாதம் 22ஆம் தேதி ஆல்ரெடி நமக்கு இதோட ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ கரண்ட்ல லைவ்ல வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21 ஏப்ரல். ஓகேங்களா, அடுத்த மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மே ஆர் ஜூன் 2025 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு ஏப்ரல் 21 லாஸ்ட் டேட் முடியுது. அதுல இருந்து 1 மந்த் இல்லைனா 1.5 மந்த்ல நமக்கு அடுத்தது ரிட்டன் எக்ஸாம் வந்து வச்சிட போறாங்க. உங்களுக்கு வந்து இப்போ ஏதாவது கேண்டிடேட்ஸ் வந்து நீங்க எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பா சீக்கிரமா ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஜாபுக்கு கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணலாம். இதை பத்தின ஃபுல் டீட்டெயில நம்ம பின்னாடி வரிசையா பார்க்கலாம். பாருங்க, இதுல வந்து அடுத்தது வந்து டேட் ஆஃப் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், அதாவது ஸ்கில் டெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸ்கில் டெஸ்ட் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜூன்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ இதுல வந்து எப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் வந்து மே ஆர் ஜூன்ல நடக்குது. அதுக்கான ரிசல்ட்டை உடனே அதே மந்த்ல ஜூன் மந்த்லேயே விட்டுட்டு அதே ஜூன் மந்த்லேயே உங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க, அந்த ஸ்கில் டெஸ்ட்டையும் அவங்க கண்டக்ட் பண்ணிடுறாங்க. ஓகேவா, இப்போ வந்து இது பாத்தீங்கன்னா இந்த சிஎஸ்ஐஆர் நம்ம சொல்றோம் இல்லையா, இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட அட்டானமஸ் பாடி. ஓகேங்களா, ஸோ இது அட்டானமஸ் பாடி நமக்கு வந்து பார்லிமெண்ட்ல ஒரு ஆக்ட் மூலமா உருவாக்கப்பட்டதுதான் இந்த சிஎஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து எதுக்கு கீழே வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அட்டானமஸ் பாடி தான் இந்த கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். இவங்களுக்கு கீழே தான் நமக்கு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் ரோட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இந்த சென்ட்ரல் ரோட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு சொல்லக்கூடியது ஒரு முக்கியமா ஒரு 4 லெபார்டரியை உள்ளடக்கியது. இந்த 4 லெபார்டரி எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில தான் இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கான போஸ்டிங் வந்து கண்டிப்பா நியூ டெல்லியில தான் இருக்க போகுது. என்னென்ன இன்ஸ்டியூட்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, சிஎஸ்ஐஆர் சென்ட்ரல் ரோட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நியூ டெல்லி, அடுத்து சிஎஸ்ஐஆர் நேஷனல் பிசிக்கல் லெபார்டரி நியூ டெல்லி, அடுத்தது சிஎஸ்ஐஆர் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் கம்யூனிகேஷன் அண்ட் பாலிசி ரிசர்ச் நியூ டெல்லி, சிஎஸ்ஐஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் ஜெனோமிக்ஸ் அண்ட் இன்டெகிரேட்டிவ் பயாலஜி நியூ டெல்லி. இந்த 4 இன்ஸ்டியூட்ல இருந்து தான் நமக்கு கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போஸ்ட் வந்து நமக்கு ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட். இதுல 3 கேட்டகரி இருக்கு, ஜெனரல், ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகேவா, இப்போ இதுல வந்து நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 177 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான பே லெவல் பாத்தீங்கன்னா 7th சிபிசில லெவல் 2ல வருது இது. ஓகேவா, இதுக்கான குவாலிஃபிகேஷன் அவங்க பார்க்கும்போது ஜஸ்ட் 12th குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தா போதும். நீங்க 12th என்ன குரூப் எடுத்து படிச்சிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நீங்க வந்து 12th முடிச்சிருந்தா போதும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கு நீங்க எலிஜிபிள். ஏஜ் லிமிட்னு பாத்தீங்கன்னா நமக்கு 28 வயசு வரைக்கும், அதாவது ஜெனரல் கேட்டகரிக்கு அப் டு 28 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்க ஓபிசியா இருந்தீங்கன்னா இதுல இருந்து +3 பண்ணிக்கணும், எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா இதுல இருந்து +5 பண்ணிக்கலாம். நமக்கு நார்மலா மற்ற ஜாபுக்கு இருக்கிற மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இங்கேயும் கொடுக்குறாங்க. ஓகேவா, இந்த ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எல்டிசின்னு சொல்லுவோம், அதாவது எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு நம்ம நார்மலா எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் நம்ம செலக்ட் ஆகி போறோம் இல்லையா, லெவல் 2 போஸ்ட், அதுலயும் இதே தான் இருக்கும். இந்த ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் அதே போஸ்ட் தான் நம்ம இங்கே நம்ம அப்ளை பண்றோம். ஸோ நமக்கு பே லெவல் பார்க்கும்போது நமக்கு பே லெவல் 2 வருது. ஆக்சுவலா பே லெவல் 2 அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கான இன் சேலரி வந்து நியர்லி 36 to 40,000 கிட்ட வரும். நீங்க வந்து நியூ டெல்லியில ஒர்க் பண்றதுனால அது வந்து கிளாஸ் எக்ஸிட்டில வரும். ஓகேங்களா, கிளாஸ் எக்ஸிட்டில வரதுனால நமக்கு பே வந்து 37 to 40,000 உங்களுக்கான பே லெவல் கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு போஸ்ட் என்ன கால் ஃபார் பண்ணிருக்காங்கன்னா ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர்னு சொல்லிட்டு. ஸ்டெனோகிராஃபி யாராவது படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சதுனா மட்டும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க, இல்லாதவங்க தேவையில்லாம அப்ளை பண்ண தேவையில்ல. ஏன்னா நீங்க ஸ்கில் டெஸ்ட் வந்து நீங்க கரெக்டா பண்ண மட்டும் தான் இதுல செலக்ட் ஆக முடியும். ஸ்டெனோகிராஃபருக்கான வேகன்சி வந்து நமக்கு 32 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து பே லெவல் 4. ஓகேவா, இதுக்கு வந்து பே லெவல் நமக்கு 4 கொடுக்குறாங்க. ஸோ இந்த பே லெவல் 4னா உங்களுக்கான இன் சேலரி வந்து நியர்லி 46 to 47,000, அதாவது அரௌண்ட் 50K கிட்ட உங்களுக்கு கிடைக்கும் லெவல் 4 அப்படிங்கிறதுனால. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷனுமே நமக்கு 12th ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனா இங்க பாருங்க ஏஜ் லிமிட் வந்து இங்க 27 இயர்ஸ் தான். ஜெனரல் கேட்டகரிக்கு 27 இயர்ஸ். ஸோ இதுலயும் ஓபிசினா 27 +3 அண்ட் எஸ்சி எஸ்டினா 27 +5 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, சரி இப்போ அடுத்தது இதுல வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது இவங்க என்ன கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க சொல்லிடுறாங்க. நான் சொன்னேன் இல்லையா அந்த 4 இன்ஸ்டியூட், அந்த 4 இன்ஸ்டியூட்ல எந்த இன்ஸ்டியூட் நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிஃபரன்ஸ் நீங்க அப்ளை பண்ணும்போதே கொடுத்துடணும். அதை அதுக்கப்புறம் உங்களால மாத்த முடியாது அப்படிங்கறத இந்த பேரால உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட் டீடைல்ஸ் ஆஃப் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த இடத்துல அந்த 4 இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லையும் எத்தனை வேகன்சி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சொன்னது சிஎஸ்ஐஆர் சிஆர்ஆர்ஐ உள்ள இன்ஸ்டியூட். இந்த ரெண்டாவது இருக்கிறது வந்து சிஎஸ்ஐஆரோட ஹெட் குவார்டர். ஓகேங்களா. ஸோ மொத்தம் 4 இன்ஸ்டியூட் இருக்கு. அந்த 4 இன்ஸ்டியூட் போக சிஎஸ்ஐஆரோட ஹெட் குவார்டர்லயும் நமக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றிலையும் நமக்கு ஒவ்வொரு போஸ்ட் சொன்ன இல்லையா, ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் ஜெனரல் கேட்டகரி, ஜூனியர் செக்ரட்டரி ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ், ஜூனியர் செக்ரட்டரி சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ், அடுத்து ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ, எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ, இடபிள்யூஎஸ் எவ்வளோ, அதுக்கப்புறம் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி. ஓகேங்களா. ஸோ டிசபிலிட்டி கேண்டிடேட்டுக்கு எவ்வளோ, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தெளிவாக அதில் பிரித்து கொடுத்துருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜென்ரலா பார்க்கும்போது இப்போ நீங்க ஓபிசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா நீங்க யூஆரும் கன்சிடர் பண்ணிக்கலாம், ஓபிசியும் கன்சிடர் பண்ணிக்கலாம். நீங்க எஸ்சி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா யூஆரும் கன்சிடர் பண்ணிக்கலாம், எஸ்சியும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இதுல வந்து நமக்கு வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்க ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இந்த டோட்டல் நோட்டிபிகேஷனோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். நீங்க இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேற என்ன டீட்டெயில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நமக்கு 500 போட்டிருக்காங்க. ஸோ நார்மலாக யூஆர் கேண்டிடேட் அண்ட் ஓபிசி கேண்டிடேட், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் வந்து 500 ரூபா எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணும். அதர் உமன் கேண்டிடேட்டாக இருந்தாலும் நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க, இல்லை டிசபிலிட்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. ஸோ நில் ஃபீஸ் வரும். ஓகேங்களா. யார் ஃபீஸ் பே பண்ணணும்னா யூஆர், ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ். நார்மலாக எல்லா எக்ஸாம்லையும் இருக்கக்கூடிய அதே மாதிரி தான் இங்கேயும் வச்சிருக்காங்க. ஸோ மற்றபடி ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு நான் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்றும் பெருசாக இது வந்து அந்தந்த கேட்டகரிக்கு உள்ளவங்க இந்த இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளோ இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், சிலபஸ் அண்ட் பிரேக்கப் ஆஃப் மார்க். உங்களுக்கு எக்ஸாம் எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருக்கு என்ன மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று ஓஎம்ஆர்ல இருக்கலாம் அல்லது கம்ப்யூட்டர் பேஸ்டா இருக்கலாம். அப்போ வந்து இது ஆன்லைன் எக்ஸாமா இல்லைன்னா ஆஃப்லைன் எக்ஸாமாங்கிறத அவங்க தெளிவாக சொல்லலை. ஸோ எத்தனை பேர் அப்ளை பண்றாங்க, நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸை பொறுத்து இந்த மோடை வந்து அவங்க எப்படினாலும் சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. எப்படினாலும் இருக்கலாம். ஆர்னு கொடுத்ததுனால ஓஎம்ஆர்லேயும் இருக்கலாம் அல்லது கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் எக்ஸாமாவும் இருக்கலாம். மீடியம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டுலையுமே கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா. ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாம் வந்து ஒன்லி பாருங்க +2 லெவலில் தான் உங்களுக்கு கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் இருக்க போது. டோட்டலாக 200 கொஸ்டின் நீங்கள் வந்து அதுக்கான டைம் வந்து உங்களுக்கு 2 hours. ஸோ இந்த 200 கொஸ்டின்கான பிரேக்கப் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், அதாவது மேக்ஸ் ரீசனிங். ஓகேவா. இதுல வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் சொல்லிட்டு அவங்க கவர் பண்ணதுனால இதுக்குள்ள வந்து நீங்க வந்து மேக்ஸிமம் ரீசனிங் தான் அவங்க வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. மேக்ஸ் வந்து இதுல ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதர்வைஸ் ரீசனிங்க்கு தான் இவங்க வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின் 50, மார்க் 50, உங்களுக்கு நெகட்டிவ் வந்து 0.25. அப்படின்னா நீங்க ரைட்டா போட்டீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க், தப்பா பண்ணீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு வந்து நெகட்டிவ் 0.25 போகும். நார்மல்ல இருக்கக்கூடிய எஸ்எஸ்சி மார்க் தான் 1/4 வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கா போகுது. அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ்ல உங்களுக்கு 50 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ 50 மார்க். ஓகேவா. அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல உங்களுக்கு 100 கொஸ்டின் 100 மார்க். அப்போ இதுல பயங்கரமான வெயிட்டேஜ் எதுக்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்க்கு தான் 100 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இங்கிலீஷும் இந்த ரீசனிங்கும் ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னா இதுல ஈஸியா உங்களால கிளியர் பண்ண முடியும். ஆனா இது ஸ்டெனோகிராஃபர், உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சிருந்தா மட்டும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா. அதர்வைஸ் இந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ண தேவையில்ல. இதுல நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அதாவது ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்னு சொல்றாங்க. இதுல வந்து ஸ்டெனோகிராஃபி ஸ்கில் டெஸ்ட் உங்களுக்கு வைப்பாங்க. ஸோ டைம் டியூரேஷன் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அல்லது ஹிந்தி செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் தான் மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் வந்து இங்கிலீஷ் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அப்ப இங்கிலீஷ் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் டியூரேஷன் வந்து 50 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. அதுல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்டெனோகிராஃபில நீங்க ஸ்பீட் ஆஃப் 80 வேர்ட் பெர் மினிட் நீங்க வந்து முடிச்சாகணும். ஓகேங்களா. உங்களுக்கு 10 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. நீங்க ஹிந்தி பண்ணாலும் சரி இல்லைன்னா இங்கிலீஷ் பண்ணாலும் சரி உங்களோட ஸ்பீட் எப்படி இருக்கணும்னா 80 வேர்ட்ஸ் பெர் மினிட். ஸோ இந்த ஸ்பீடு உங்களுக்கு வர வரைக்கும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்க ஸ்டெனோகிராஃபி செலக்ட் பண்றதா இருந்தீங்கன்னா. ஓகேவா. இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் எப்படி இவங்க வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா நீங்க இந்த எழுதுறீங்க இல்லையா இந்த ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம், இதை வச்சு தான் மெரிட் லிஸ்ட். உங்களுக்கான மெரிட் லிஸ்ட் வந்து உங்களோட ரிட்டன் எக்ஸாம் வச்சு தான் வரும். இந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து ஜஸ்ட் குவாலிஃபைங் நேச்சர் தான். இதுல வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் ஆனா போதும். ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து உங்களோட இங்க நீங்க எழுதுறீங்களே அந்த அப்ஜெக்டிவ் டைப் ஓஎம்ஆர் இல்லைன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்னு சொல்லியிருந்தாங்கல்ல, இதில் நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்றீங்களோ அதை வச்சு தான் மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அதர்வைஸ் இதுல வேற ஒன்றும் புதுசா டீடைல் கிடையாது. அடுத்து நெக்ஸ்ட் ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் இருக்குல்ல, இதுக்கான செலக்ஷன் ப்ரொசீஜர் அண்ட் சிலபஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல மீடியம் ஆஃப் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் இங்கிலீஷ் ஹிந்தி ரெண்டுலையுமே இருக்கு.
ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாம் வந்து அதே தான், கிளாஸ் 12 தான். மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதுவும் ஓஎம்ஆர் பேஸ்டு அல்லது கம்ப்யூட்டர் பேஸ்டு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ எதுன்னு சொல்லிட்டு அவங்க தெளிவாக சொல்லலை. எதுனாலும் அவங்க வந்து நமக்கு நெக்ஸ்ட் ஹால் டிக்கெட்லயோ எதுலையோ வந்து நமக்கு தெளிவாக கொடுத்துருவாங்க. இதுல நம்பர் ஆஃப் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மொத்தம் 200 கொஸ்டின். ஆனா டைம் பாருங்க 2.5 மணி நேரம் கொடுக்குறாங்க. இதுல வந்து இந்த 200 கொஸ்டினை வந்து 2 பேப்பரா டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேப்பர் 1 வந்து உங்களுக்கு 90 நிமிஷம், அதாவது 1.5 மணி நேரம். என்ன இருக்க போகுதுன்னா மென்டல் எபிலிட்டி மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ இந்த மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்ல உங்களுக்கு என்னெல்லாம் கவர் ஆயிடும் அப்படின்னா, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் கவர் ஆயிடும், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் கவர் ஆயிரும், ரீசனிங் கவர் ஆயிடும், ப்ராப்ளம் சால்விங் கவர் ஆயிரும், சிச்சுவேஷனல் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லிட்டு ஸோ நிறைய இந்த மாதிரி பிரிச்சு கொடுத்துருக்காங்க. பேசிக்கா இந்த மென்டல் எபிலிட்டிக்குள்ள என்ன கேட்க போறாங்க அப்படின்னா, உங்களுக்கு மேக்ஸும் ரீசனிங்கும் இருக்க போகுது. சரியா? மேக்ஸும் ரீசனிங்கும் சேர்த்து மொத்தமா 100 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், அப்போ மொத்தம் 200 மார்க். ஓகேவா? இதுல வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, இதுல வந்து உங்களுக்கு நோ நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஓகேங்களா? ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்க எழுதுற இந்த பேப்பர் 1ல உங்களுக்கு என்ன இல்ல, நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஓகேவா? இப்ப அடுத்து பாருங்க, பேப்பர் 2. இந்த பேப்பர் 2ல வந்து உங்களுக்கு 1 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. இதுல என்னென்ன சப்ஜெக்ட்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரல் அவேர்னஸ் வருது, 50 கொஸ்டின், 150 மார்க். அப்ப என்ன மீனிங்? ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க். ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் கரெக்டா போட்டீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் வரும். இதுல வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஓகேங்களா? 1 நெகட்டிவ் மார்க் ஃபார் எவ்ரி ராங் ஆன்சர். நீங்க வந்து ஒரு கொஸ்டின் தப்பா போட்டீங்கன்னா உங்களுக்கு -1 போயிடும். ஒரு கொஸ்டின் கரெக்டா போட்டா உங்களுக்கு 3 மார்க் கிடைக்கும், தப்பா போட்டீங்கன்னா -1 போகும். அதேதான் உங்களுக்கு இங்கிலீஷ்க்கும் 50 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க். நெகட்டிவ் வந்து எவ்வளோ? ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் போகும். அதாவது 1/3 வந்து உங்களுக்கு இங்க நெகட்டிவ். புரியுதா? இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கான செலக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த 2 பேப்பரும் ஒரே நேரத்துல 2.5 மணி நேரத்துல எழுதி முடிச்சிருவீங்க. ஓகேவா? சோ இதுல வந்து இந்த பேப்பர் 1 இருக்கு இல்லையா, இது வந்து குவாலிஃபைங் நேச்சர் தான். இந்த பேப்பர் 1ல ஒரு மினிமம் கட் ஆஃப் ஒன்று செட் பண்ணுவாங்க. அந்த மினிமம் கட் ஆஃப் நீங்க கிளியர் பண்ணா மட்டும்தான் உங்களோட பேப்பர் 2வை எவாலுவேட் பண்ணுவாங்க. இப்ப நீங்க பேப்பர் 2ல எடுக்கிற மார்க்கை வச்சுதான் உங்களுக்கான மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்போ இதுல முக்கியமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, இதுல பாஸ் ஆனா போதும். இதுல வந்து அவங்க வச்சிருக்கிற கட் ஆஃப் நீங்க கிளியர் பண்ணா போதும். மத்தபடி உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் போடுறதுக்கு இந்த செகண்ட் பேப்பர் தான் யூஸ் ஆகும். இந்த ஜெனரல் அவேர்னஸ், அப்ப இங்கிலீஷ் லாங்குவேஜ், அப்ப இதுதான் முக்கியம். நீங்க வந்து ஜிகே அண்ட் இங்கிலீஷ்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, மேக்ஸ் ரீசனிங் எனக்கு ஓரளவு வரும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதுல ஃபுல் வெயிட்டேஜ் வந்து உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ்க்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கும் தான் இருக்கு. ஸோ நீங்க வந்து இந்த எக்ஸாமை தைரியமா நீங்க அப்ளை பண்ணலாம். கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மேக்ஸ் ரீசனிங்ல நான் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன், மற்றபடி இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்ல நான் பக்காவா இருக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு இது சூப்பரான ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். சரி, இது முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸோ ஸ்கில் டெஸ்ட் வந்து உங்களுக்கு டைப்பிங் தான். இங்கிலீஷ் டைப்பிங்னா நீங்க வந்து 35 வேர்ட் பர் மினிட் எடுக்கணும். இல்ல ஹிந்தி டைப்பிங் எடுத்தீங்கன்னா 30 வேர்ட் பெர் மினிட் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ டைம் அலாட்டட் வந்து 10 நிமிஷம் தருவாங்க. இது எல்லாமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஆஸ் யூஸ்வல் வந்து இதுல பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது. சும்மா வீட்டில் உட்காந்து ஒரு 15 நாள் ஒரு 2 வாரம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணாலே நமக்கு ஈஸியா 35 வேர்ட் பெர் மினிட்ங்கிறது வந்துடும். கீபோர்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெரிட் லிஸ்ட். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த இடத்துல மெரிட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு இல்லையா, இது குவாலிஃபைங் நேச்சர் தான். இந்த ஸ்கில் டெஸ்ட்டும் குவாலிஃபைங் நேச்சர் தான். ஸ்கில் டெஸ்ட்லையும் சரி, இந்த பேப்பர் 1லையும் சரி, நீங்க மினிமம் மார்க் அவங்க வைக்கிற அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணா போதும். உங்களுக்கான மெரிட் லிஸ்ட் இந்த பேப்பர் 2வை வச்சு தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ண போறாங்க. ஸோ பேப்பர் 2ல நீங்க எந்த அளவுக்கு ஹை மார்க் கொடுக்குறீங்களோ அதை வச்சு உங்களோட ரேங்க் வந்து மேல போகும். ஸோ புரிஞ்சுதா? இப்போ ஓகே, இது அவ்வளோ நமக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்த எக்ஸாம் சென்டர், இதுல தான் முக்கியமான விஷயம். இந்த ஒரே இடத்துல தான் இந்த நோட்டிபிகேஷன்ல வந்து பெரிய மைனஸா பாக்குறது இந்த எக்ஸாமினேஷன் சென்டர் தான். இவங்க என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கான அந்த பாருங்க பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 எதுக்கு, அண்ட் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், இந்த ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட்டுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2, அப்புறம் அந்த ஸ்கில் டெஸ்ட். அதே மாதிரி சிங்கிள் பேப்பரா ரிட்டன் எக்ஸாமினேஷன். அதாவது ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருக்கு ஒரு எக்ஸாம் இருந்ததா, அந்த ஒரு எக்ஸாம் அதுக்கான ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் எல்லாமே என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. வில் பி ஹெல்ட் அட் வேரியஸ் லொகேஷன்ஸ் ஆஃப் டெல்லி என்சிஆர், நேஷனல் கேபிட்டல் ரீஜியன். அப்போ எக்ஸாம் சென்டர் வந்து அவங்க ஸ்கில் டெஸ்ட்டுக்கும் சரி, அந்த ரிட்டன் எக்ஸாமுக்கும் சரி, வேரியஸ் லொகேஷன் இன் டெல்லின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டெல்லியில தான் உங்களுக்கு மொத்த எக்ஸாமும் நடக்க போகுது. நான் வந்து எனக்கு டெல்லி வரைக்கும் போய் எக்ஸாம் எழுதுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறவங்க இதை நீங்க தைரியமா அப்ளை பண்ணலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ரயில்வே எக்ஸாம் எழுதுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எஸ்எஸ்சி படிப்பாங்க, ரயில்வே எக்ஸாம் எழுதுவாங்க. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சென்னை ரீஜியன் போடாம நார்த்ல போயிட்டு எழுதுவாங்க. எதுக்காக அப்படின்னா, இப்போ இந்த கொல்கத்தா, மும்பை அந்த மாதிரிலாம் நம்ம போடும்போது நமக்கு என்னன்னா கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ ஈஸியா செலக்ட் ஆயிடலாம்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த மாதிரி வேற வேற ரீஜியன்ல போயிட்டு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, எப்படியாவது வேலைக்கு போனா போதும், நான் எங்க வேலைக்கு போறேங்கிறது பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, எப்படியாவது எனக்கு வேலைக்கு போகணும் சீக்கிரம், இந்த ஜூன் ஜூலை மாசத்துக்குள்ள நான் கண்டிப்பா ஒரு வேலையை வாங்கி ஆகணும், நான் நல்ல ப்ரிப்பரேஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறேன்,
கண்டிப்பா நான் கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்க தைரியமா இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க. டெல்லி வரைக்கும் டிராவல் பண்ணி போயிட்டு உங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க அங்க வரைக்கும் டிராவல் பண்ணி போயிட்டு அந்த எக்ஸாம் எழுது. சும்மா நம்ம ட்ரெயின்ல டிக்கெட் எடுத்துட்டு அழகா போயிட்டு வரலாம். ஸோ நார்த் இந்தியனை கூட உங்களை கம்பேர் பண்ணிக்கோங்க. நார்த் இந்தியன்ஸ் வந்து எப்படின்னா எங்க போறதுக்கு யோசிக்க மாட்டாங்க. அதனாலதான் எல்லா இடத்துலயும் அவங்க வேலைக்கு இருக்கிறாங்க. சரியா? ஸோ இது வந்து ஒரு நல்ல ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். இப்போ வந்து ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு ஜாப் உள்ள போறதுதான் உங்களுக்கு கஷ்டம். இப்போ ஒருவேளை இந்த ஜாப் கிளியர் பண்ணி நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னா அங்க இருந்துட்டு கூட நீங்க நினைச்ச மாதிரி வேற ஏதாவது ஒரு எக்ஸாமோ ரொம்ப ஃப்ரீயா நீங்க படிச்சுட்டு வேற இடத்துல கிளியர் பண்ணி வரலாம். இல்ல அங்க இருந்தே டெபுடேஷன்ல வேற வேற இடத்துக்கு நீங்க அப்ளை பண்ணி போகலாம். அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க உள்ள என்டர் ஆயிட்டீங்கன்னா அதுல இருந்து வேற வேற வாய்ப்புகள், லூப் ஹோல்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அதை யூஸ் பண்ணி எப்படியாவது நீங்க உங்களோட ஹோம் டவுனுக்கு வந்துடலாம். சரியா? அதனால டெல்லி வரைக்கும் போய் எழுதணும்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. உங்களுக்கு எப்படியாவது இந்த ஜூன் ஜூலைக்குள்ள ஒரு நல்ல வேலை வாங்கிடணும், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தைரியமா இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதுல மற்றபடி இதுல பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா அலவன்ஸ் எல்லாமே நமக்கு வந்துடும். அது சேலரி எவ்வளவு இருக்கும் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து 7th சிபிசி போயிட்டு இருக்கு. இப்போ 8th சிபிசிக்கு பார்லிமெண்ட்ல அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. எப்படியும் உங்களுக்கு இன்னும் 2 இயர்ஸ்ல உங்களுக்கு 8th சிபிசி அப்ளிகபிள் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட்டுக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட 50 to 55,000 ஒரு 60. ஓகேங்களா? 50 to 60க்குள்ள உங்களுக்கான சேலரி வந்துடும். அதனால சேலரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற எல்லாருக்குமே இன்னும் 2 வருஷத்துல பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். அதனால தைரியமா அப்ளை பண்ணுங்க. யோசிக்கவே யோசிக்காதீங்க. சரியா? நல்ல போஸ்ட். நீங்க அப்ளை பண்ணி கான்ஃபிடென்ட்டா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியா கிளியர் பண்ணிட முடியும். ஓகேவா? சரி, அவ்வளவுதான். இதுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ இதுல வந்து எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன்னு சொல்லிட்டேன். அது போக அப்ளை பண்றதுக்கான அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே வைக்கிறேன். அந்த லிங்க் வழியா போயிட்டு நீங்க ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். அந்த லிங்க் வேணா நான் காட்டுறேன். அந்த லிங்கை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இப்படிதான் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் பேஜ் ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படிதான் இருக்கும். ஸோ இதுல போயிட்டு நமக்கு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ சைன் இன் நியூ ரெஜிஸ்டர் நம்ம புதுசா உள்ள வரதுனால நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறோம். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்த பிறகு இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது. ஸோ வெரிஃபை மொபைல் நம்பர், உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்து ஓடிபி வச்சு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்த மெயில் ஐடியும் கொடுத்து மெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அதையும் வெரிஃபை பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா அது கேட்குற டீட்டெயில் எல்லாம் நார்மலா எல்லா எக்ஸாமுக்கும் நம்ம என்ன மாதிரி அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி தெளிவா அப்ளை பண்ணிக்கோங்க. இதுல என்ன அப்படின்னா இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கறது இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க எதெல்லாம் வந்து ஸ்கேன்டு காப்பியா வச்சிருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த நோட்டிபிகேஷன்ல இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே தெளிவா வாசிச்சுக்கோங்க. என்ன மாதிரி எதெல்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் அது எல்லாத்தையுமே தெளிவா இதுல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க உள்ள போயிட்டு பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க ஜஸ்ட் உள்ள போயிட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்க. இடையில ஏதோ ஒரு இடத்துல என்னென்ன கேக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அடுத்து அப்படியே அந்த பாஸ்வேர்டு அண்ட் இதெல்லாம் நீங்க கொடுக்கக்கூடிய பாஸ்வேர்டு யூசர் நேம் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க 2வது முறை மறுபடியும் அந்த பேஜுக்குள்ள போகும்போது நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்க கூடாது. ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டுன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதுக்குள்ள போயிட்டு மறுபடியும் லாகின் பண்ணி நீங்க எந்த இடத்துல விட்டீங்களோ அங்க இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா என்னெல்லாம் தேவைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்கேன்டு காப்பி ஆஃப் ரீசன்ட் கலர் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப், அப்புறம் உங்களோட சிக்னேச்சர், இது 2ஓட ஸ்கேன் தேவைப்படும். அடுத்த ஸ்கேன் காப்பி ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஆர் பர்த் சர்டிபிகேட். ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு பர்த் ப்ரூஃபுக்கு ஒரு ஸ்கேன் காப்பி, அது மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட்டா இருக்கலாம் அல்லது பர்த் சர்டிபிகேட்டா இருக்கலாம். அடுத்து உங்களோட எஜுகேஷன் 12th முடிச்சிருக்கீங்கன்னு சொல்றதுக்கான அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட் அல்லது மார்க் ஷீட் இது வேணும். அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கேன் காப்பி ஆஃப் உங்களோட காஸ்ட் சர்டிபிகேட். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து என்ன காஸ்ட், எஸ்சியா பிசியா அப்படிங்கிறத அதுக்கான காஸ்ட் சர்டிபிகேட் நம்ம கேட்குறாங்க. மற்றபடி எல்லாமே தான். உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆஃப் டிக்ளரேஷன், நீங்கள் ஓபிசி நான் கிரீமி லேயராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் வேணும், அதோட காப்பி. இது எல்லாமே ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே தெளிவாக இருக்கு. இது எல்லாத்தையும் எந்த இடத்துல கேட்குதோ கரெக்டாக அந்தந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு தெளிவாக தப்பு இல்லாமல் அப்ளிகேஷனை முடியும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அந்த டவுட்டை வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். ஓகேவா? ஸோ இன்னொரு வீடியோவில் இது மாதிரி வேற ஒரு நல்ல நோட்டிஃபிகேஷனோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.